இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போடுறோம்னா சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்டு வீடியோ தான் பார்க்குறோம். வாழ்க்கையில கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டோம் ஒரு கமலஹாசன் படத்துக்கு ரோஸ்ட் பண்ற நிலைமை நம்ம சேனலுக்கு வரும்னு. ஆனால் இந்தியா டூ இருந்துச்சு மறந்துட்டாரா? சரி, ஏதோ இந்தியன் 2 ஒரு சொதப்பல் ஆயிப்போச்சு, கலாய்ச்சி விட்டுட்டோம். ஆனா தக் லைஃப் மணிரத்னம் படம் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு முட்டு கொடுத்த நாங்களே இன்னைக்கு அதே தக் லைஃபை விட்டு கொடுத்து வறுத்தெடுக்க போறோம். அல்ல தம்பி பாசத்தோட கேட்டதால பல குத்து குத்திட்டீங்க. பதிலுக்கு ஒரே ஒரு குத்து உங்களை குத்தி கட்டுமா என்னைய குத்துறியா? தக் லைஃப் ரிலீஸ் அப்போவே இன்டர்நெட் ஃபுல்லா இதை கிழிச்சு விட்டு தொங்க விடாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களை விட தக் லைஃபால பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு உடம்பு வழியே வர்ற அளவுக்கு ஒரு மென்டல் டார்ச்சரை கொடுத்துருச்சு. இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வரலான்னு தான் சரி ஓடிடில வந்தா பாத்துக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உடம்புல இருக்கிற நாடி நரம்பு ரத்தம் சூடேறி போறதுக்கும் வேகத்துக்கும் ஓங்கி அடிச்சேன். ஒரே அடியில நீ காலி. ஆல்ரெடி போதுமான அளவுக்கு எல்லாரும் அலசி இருந்தாலும் எங்களை எது இரிட்டேட் பண்ணுச்சு, நாங்க எப்படி இதால பாதிக்கப்பட்டோம்னு தான் இப்போ சொல்ல போறோம். என்ன தடுக்காதீங்க, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. முதல்ல நான் பேசணும்னு நினைக்கிற விஷயம் 48 மணி நேரம். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு 2 வருஷம் கழிச்சு நேபாள்ல இருந்து திரும்பி வந்து ஒரு சர்ச்சில் வடிவுக்கரசியை போய் பாப்பாரு. வடிவுக்கரசிக்கு பின்னாடி உட்கார்ந்து பேஸ் வாய்ஸ்ல பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு. பேச பேச அப்படியே எந்திரிச்சு போயிடுவாரு. அப்படியே வந்து போலீஸ் அவரு தூக்கிட்டு போயிடும். சரி உங்களை யாரும் அழிக்க முடியாதியா? இது கூட பரவாயில்ல. அந்த திரிஷா அந்த பில்டிங் வெடிச்சதுக்கு அப்புறம் போய் அதான் வேற லெவலு. இதுவே ஒரு காமெடி. அதுக்கப்புறம் போலீஸா இருக்கிற அசோக் செல்வன் ரங்கராய சக்திவேல் லைஃபுக்கே ஓட வைக்கிற மாதிரி சில விஷயம் எல்லாம் கண்டிப்பா வேணும்னு கேட்பாரு. எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன். என்ன வேணும்? நான் கொஞ்சம் பேராசக்காரன். அதுக்கு எனக்கு எல்லாம் வேணும். ஆஹா சூனா போனா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சிடுறாசா. இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு நம்ம சக்திவேல் ஐயா அதுக்கு பதிலா ஒண்ணு கேட்பாரு. ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும்? இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு சம்மன் பண்ற மாதிரி ஏதாவது வெயிட்டா பயங்கரமா கேட்பாருன்னு பார்த்தா அப்போதான் அந்த பொண்ணான விஷயத்த கேட்பாரு. உங்களுக்கு என்ன வேணும்? 48 hours 48 மணி நேரம். சரி, 48 மணி நேரம்ங்கிறது நமக்கு தான் சப்பையா தெரியுது. இவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் கேக்குறாருன்னா வெயிட்டா ஏதோ சம்பவம் இருக்குன்னு தான் நினைப்போம். பார்த்தா அந்த 48 மணி நேரம் ஃபுல்லா நம்மால ஒரு செவத்துக்கு கீழே விழுந்து கிடப்பாரு. இதுதான் பயங்கரம். வந்து பாப்பான 48 மணி நேரம் முடிஞ்சது. சூப்பர் எல்லாருமே கோமாளி விடுவாங்க, இன்னைக்குதான் உண்மையான கோமாளியா இருக்கு. சூப்பர். இவரை காப்பாத்தி கூட்டிட்டு போகவே 4 பேர் செவத்து தூக்கி விட்டு கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க. இவரு 48 மணி நேரத்துல என்ன கிழிக்க போறாரு? இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். அடுத்து எங்களை இரிட்டேட் பண்ண செக்மெண்ட் நரபலி. லியோல தானே நரபலி கான்செப்ட் இருக்கும், தக்லீஃப்ல எங்க நரபலி கான்செப்ட்னு நீங்க யோசிக்கலாம். சரி, இப்போ சொல்றேன் கேட்டுக்கோங்க. முதல்ல பிடிச்சோ பிடிக்காமலோ சிம்புவோட இருந்தாலும் த்ரிஷா உயிரோடவாவது இருப்பாங்க. பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ போய் இவர் வந்தோடனே வர்சஸ் ஆகும். சிம்புவை கட்டம் கட்டி ஸ்கெட்ச் போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஊரை விட்டே தெரிக்கலான்னு பிளான் பண்ணிருப்பாரு. நம்ம பெருசு மட்டும் உள்ள பூந்து த்ரிஷா மனசை கலைக்காம இருந்திருந்தாருன்னா த்ரிஷாவும் சிம்பு கூடயே எஸ்கேப் ஆகி அட்லீஸ்ட் உயிரோடையாவது இருந்திருப்பா. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறனா? இப்போ ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம த்ரிஷாவோட சேர்ந்து வடிவுக்கரசியும் சேர்த்து அங்க நரபலி கொடுத்திருக்காரு நம்ம ரங்கராயரு. செத்து போயிட்டான்டா. இந்த உலகத்துல ஆட விட அதிகமா மனுஷங்க இருக்கானுங்க. அவனுங்களை கொண்டா என்ன தப்பு?
இன்னொரு நரபலி என்னன்னா நாசரே சொல்லுவாரு என் பொண்ணை நீ தான் கொன்னேன்னு. ரத்தக்கார படிஞ்சதை ஒன்னால பதிலாத்தையும் பொண்ணு கொண்டுட்டல. அந்த டேய் என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவடிச்ச. நீங்க ஒண்ணுயா? அடுத்து நம்ம சந்திரா, அதாவது ஐஸ்வர்யா லட்சுமி. அவங்க அண்ணனாகிய அமரன் காணாம போய் பல வருஷம் ஆயிட்டதால சரி எங்கேயோ அவன் உயிரோட இருப்பான்னு அவங்களே ஒரு மைண்ட் செட் ஆகி இப்போ ஒரு லைஃப் செட் ஆகி அது பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கும். பிறவிக்கு ஒரு 10 செகண்ட் மட்டும் பார்வையை கொடுத்து கண்ணை நோண்டி விட்ட மாதிரி அண்ணன் உயிரோடு இருக்கான்ற ஆசையை காட்டி சம்பந்தம் இல்லாம சிம்புவையும் ஐஸ்வர்யாவையும் ஒரே இடத்துக்கு வர வச்சு தங்கச்சி கண்ணு முன்னாடியே நம்ம ஆளு அண்ணனை நரபலி கொடுக்குறாரு. என்னடா சொல்றீங்க? அண்ணன் பேரு அமரன். ஆமா நீ சந்திரா. கரெக்ட்டா சொன்னீங்க. ஒரு ஸ்டார்டிங்கே சொல்லுவார்ல, அவர் கூட இருந்த எல்லாரும் செத்துவாரு, மட்டும் பொழைச்சிடாரு. உங்க அப்பா செத்தாடா. நான் காத்துட்டு இருப்பேன். வா. என்றவன் போற. சொல்றேன். அண்ணா 12 seconds later. படிக்கட்டி ஏறி வர்றதுக்குள்ள காலியாகுது. வச்சிட்டு வாயில எனக்கு புளில எழுப்பினால கணக்கா. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இப்படி பல பேர் லைஃபையும் முடிச்சு விட்டுட்டு பலர் நரபலியும் கொடுத்துட்டு மாச கூலர்ஸ் போட்டு விண்வெளி நாயகன்னு போயிட்டே இருப்பாப்புல. அப்பாடா போடுறா பாரு. இப்பதான்டா பளிச்சு தெரியுது. காமெடியா படம் முடியும் போதுதான் ஆனா இது சாப்பிட கூப்பிடுவாங்க. சாப்பிட போறதுக்கு விடுபடி நான் இல்ல எல்லாத்தையும் இழந்து எல்லாம் போய் அவங்க ஒய்ஃபுக்கும் மறந்து இருக்கு ஒரு பாட்டுன்னு தான் தெரியல. மூணாவது நம்ம பார்க்க போறது குங்ஃபு காஸ்டியூம். என்னன்னே தெரியல, இவருக்கு கடந்த 4 வருஷமா இந்த குங்ஃபு பைத்தியம் புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. இந்தியன் 2ல அவ்வளவு பண்ணி அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அதையே தக்லைஃப்ல தூக்கிட்டு வந்திருக்காருன்னா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. படத்தோட டீசர் வாட்டி வந்ததுமே நமக்கு கொஞ்சம் குபீர்னு தான் இருந்துச்சு. என்னடா தலைவன் அதே இந்தியன் 2 காஸ்டியூம்ல வர்றாருன்னு. ஆனா மணிரத்னம் மேல ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. சும்மா எல்லாம் இந்த கோமாளித்தனம் மணி பண்ண மாட்டாரு, ஏதோ விஷயம் இருக்குன்னு. ஆனா படத்துல அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையேப்பா. இது ஒரு நியாயமா படுதாடா? இது ஒரு அந்த கதை. நீங்க ட்ரெஸ் வந்து கொஞ்சம் மாத்தி இருந்திருக்கலாம். தேவையில்லாது. சக்திவேலையா, நீங்க நேபாள் போறீங்க, குங்ஃபு கத்துக்கிறீங்க, 2 வருஷம் கழிச்சு வர்றீங்க, பழகுன தோசத்துக்கு இது எல்லாத்தையும் நம்பர் 1 வச்சுக்கோங்க. திருப்பியும் டெல்லி வந்துட்டு நீங்க என்ன பண்ணி இருக்கணும்? முடி வெட்டி இருக்கணும், ட்ரெஸ்ஸா நீட்டா மாத்தி முடி நகங்ககம் எல்லாம் வெட்டி முக்கியமா குளிச்சு கக்கூசு பீஸ் எல்லாம் போய் நல்ல ட்ரெஸ்ஸா அயன் பண்ணி போட்டுட்டு வரணுமா இல்லையா? அது திருச்செந்தூருக்கே இருக்கீங்க. எப்படா இருக்கு? போங்க பாஸ், எனக்கு வெக்கமா சொல்றா. எங்க என்ன பண்ற போல இருக்கு? சொல்றா டேய். பாஸ் பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. எங்க போனாலும் டெல்லியின் தெருக்கள் முழுவதிலும் நல்ல பார்ஷான ரெஸ்டாரண்ட்டுகளிலும் இப்படி முடிய விரிச்சு போட்டு குங்ஃபு காஸ்டியூம்ல போனா நல்லாவா இருக்கும்? கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. தம்பி ஒரு ஸ்வீட் பீடா ஒண்ணு போடுறாங்க. ஃபர்ஸ்டா உலகநாயகன் செட்ல இந்த காஸ்டியூம்ல வரும்போது ஒருத்தனுக்கு கூடவா சிரிப்பு வராம இருந்திருக்கும்? ஆஹா அவன் போயிருப்பாங்க. தேவையில்லை. அது காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளேயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. இது எப்படி இருக்குன்னா, பழைய படத்துல எல்லாம் மிலிட்டரிக்காரங்க இருந்தாங்கன்னா ஊர் பஞ்சாயத்துக்கு கூட மிலிட்டரி ட்ரெஸ்ஸோடயே வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளால குங்ஃபு கத்துக்கிட்டங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் காது குத்துன்னு போற இடமெல்லாம் இதே காஸ்டியூம். திருச்செந்தூருக்கும் அதேதான் வரும். ஒருவேளை ஹேர் கட்லாம் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப எதுக்கு நீ மத்த இடத்துக்கு மோரெல்லாம் கடிச்சிட்டு இருக்கிற? ஒன்னடா பாடி சோடாக்கு அப்புறம் கத்துக்கிட்ட வித்தைய காட்டா அதே காஸ்டியூம்ல படம் ஃபுல்லா வந்து நின்னது நம்ம விண்வெளி நாயகன் தான். பயங்கரமா இருக்கும்னு நினைச்சேன். ஃபைட் சீன்ஸ்லாம் ஓகே தான். முக்கியமா இந்த காஸ்டியூமை பத்தி நம்ம பேசணும்னு நினைச்சதே இந்த ஒரு சீனுக்காக தான். சுத்தமா ஞாபகத்தை இழந்து இருக்கிற மனைவிய ஒரு தனியான பீச்ல கன்வின்ஸ் பண்றது. உங்க ஒய்ஃபுக்கு ஞாபகமே இருந்தா கூட இப்படி ஒரு கெட்டப்ல போய் அவங்க முன்னாடி நின்னீங்கன்னா கன்ஃபார்ம் செருப்பால் அடிச்சு துரத்ததான் செய்வாங்க. திரும்புங்களேன், உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ.
திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன மறுபடியும் அட்ரஸ் கொடுக்குற? நான் தான் சொன்னேனே, நம்புங்க சார். தெளிவா இருக்கேன் சார். ஒருவேளை நான் இருக்குமோ தோண்டி அட்ரஸ் கேட்பான் போல் இருக்கே. கண்டுபிடிச்ச போறான் சொல்ல. செகண்ட் ஹாஃப்ல கமல் அபிராமி ஹேர் ஸ்டைல்ல தான் வரப்போறாருங்கிறது நம்ம ட்ரெய்லர்லயே பார்த்துட்டோம். ஆனா அதே செகண்ட் ஹாஃப்ல அபிராமி கமல் ஹேர் ஸ்டைல்ல வந்ததுதான் படத்துல நமக்கு இருந்த ஒரே ட்விஸ்ட். ஓஹோ, அதெல்லாம் இவங்க போட்டுக்கிட்டாங்க. என்ன விளையாட்டு? என்னடா விளையாட்டு? என்ன விளையாட்டு? நாலாவதா நம்ம பார்க்க போறது ஜப்பான் மொழி பரிதாபங்கள். ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் விடும்போது அதுல ஆமா, யக்குசா யக்குசா. ஜப்பான் மொழியில பயங்கரமா தான் நான் யோசிச்சேன். ஜப்பான் மொழியில நானும் ஒரு 5-6 வில்லா இருப்பான் போல இருக்கு. ஜப்பானுக்கும் சக்திவேல் கேரக்டருக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு யோசிக்க வச்சாங்க. முன்சாமி என்னையா ஜப்பான் பாஷையில வணக்கம் எப்படியா சொல்றது? அடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மர எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும். அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும். என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பானா? ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு யாக்குசா சொல்லு. யாக்குசா விண்வெளி நாயகா பாட்டுலயும் நடுவுல யக்குசான்னு ஜப்பான்ல அங்கங்க வரும். அவன் மணியாடு மூலியமா அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டா. அவங்களுக்கு ஐடியா சொல்லுங்க. அதான் எனக்கு கேட்டுச்சு. நான் என்ன வச்சுக்கிட்டா வந்தேங்க பண்றேன். சரி, நீ ஒண்ணு பண்ணு. இந்த புக்கை கையில வச்சுக்கிட்டு பேசிட்டாரு. ஐடியா வந்தோன்னு அவனுக்கு சொல்லி அனுப்புறேன். எப்பா உன் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரசிக்குப்பா. நீ போட்டோல ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் 5 வண்ண பூவே பாட்டு வரும்போதெல்லாம் சின்ன பையன் வாய்ஸ்ல ஜாப்பனீஸ்ல சிலதெல்லாம் வரும். நாங்களும் இதை வச்சு சிம்பு சின்ன பையனா இருக்கும் போதே ஜப்பான்ல தொலைஞ்சிடறான், நம்ம ரங்கராய சக்திவேல் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வர போறான்னு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏண்டா கனவா இருந்தாலும் நியாயம் வரமாடா. படம் வந்தப்புறம் பார்த்தா ஜப்பானுக்கும் இதுக்கும் ஒரு துளி சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய fantasy நாகசாக்கி ஹிரோஷிமா ஹிரோஷிமா நாகசாக்கி அக்கிரோவா. நான் வந்து ஆக்ஷன் படமா தான் இருக்கும். வில்லன் எல்லாம் பயங்கர பவரா இருக்கும். இவனுங்களை வில்லனா போட்டா நல்லா இருக்கும் போலயே. மென்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்னும் மெண்டல் ஆகலடா. அதுக்குள்ள யாரும் இல்ல கேங்ஸ்டர் சண்டையாவே வச்சிருக்கலாம். இந்தியன் இது நிறைய gang காட்டுற மாதிரியாவது ஆயிருக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இதுல ஜாப்பனீஸ் போட்டு நம்ம கழுத்தை அறுத்து விட்டுருக்காங்க. इंटरव्यू पर कहते तो तूने தெலுங்கு புரியலையாமா, தமிழ் தான் தெரியும். जातेश शुद्रीचा नहीं तर பேச்சை கம்மி பண்ணுங்க. ஆடியோ லான்ச் சரியா பேசு. அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இதுல ஜாப்பனீஸ் விட காமெடி என்னன்னா இந்த தூத்துக்குடி ஸ்லாங் தான். கமலோட அண்ணனா இருக்கிற நாசரு, கமல் வைஃபா இருக்க அபிராமி, ஏன் அவங்க கூட இருக்கிற பாதி அடியாளுங்க எல்லாருமே காயல்பட்டினக்காரங்க தான். டெல்லி வந்து செட்டில் ஆகி 30-40 வருஷம் ஆயிப்போச்சு. சோ எல்லாருக்குமே ஸ்லாங் மாறிடும். படத்துல எவனுமே தூத்துக்குடி ஸ்லாங்ல பேசலாம். ஒரே காரணத்துக்காக தூத்துக்குடியில இருக்கிறவங்களே பேசாத அளவுக்கு டெல்லியில போய் தூத்துக்குடி ஸ்லாங் பேசிட்டு இருக்கீங்க. என்ன உரைக்குதா எல்லாத்துக்கும் பேரு நார்மலாவே பேசியிருக்கலாம். காயல் பட்டக்காரன் பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டா சக்திவேல் நாயக்கன் கிரிமினல் குண்டா யாக்குசா. ஆகாரத்திற்காக அழுக்க சாப்பிட்டு தடாகத்தை சுற்றப்படுத்துகிறதே மீன். அதை போல நான் துணை வரீங்க. நான் பேசியே கொடுக்கல. நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க, சேர்ல உட்காருங்க, உட்காந்து பேசாம வாங்க. 5வது கள்ளக்காதல். சட்டப்படி பார்த்தாலும் பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் இன்னொரு கல்யாணம் பண்ணணும். சரி, நீ ஒரு ரவுடி டானு சட்டத்தெல்லாம் மதிச்சுன்னு தொலைய மாட்ட. அட்லீஸ்ட் நீ ஒரு ஹீரோ, ஒரு நல்லவனா இருக்கிறங்கிறதுக்காவது பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாமையாவது இருந்திருக்கணும். ஒரு சின்ன வீடும் வச்சு அது பொண்டாட்டிக்கே நார்மலைஸ் பண்றதெல்லாம் மூன்றாம் பெரிய ரேஞ்சுக்கு பொண்டாட்டி பின்னாடி அழுதுட்டே போறத பார்த்தா அட்லீஸ்ட் மனுஷன் இப்போவாது தெரிஞ்சிருப்பாருன்னு பார்த்தா பொண்டாட்டி ஞாபகம் வரலன்னு சொன்னா அடுத்த செகண்டே திரிஷா வீட்டுக்கு போய் நிக்கிற அளவுக்கு எவ்வளவு வெறி இருக்கும் மாப்பிளைக்கு. நடத்திட்டு உயிர் கையில பிடிச்சிட்டு வந்திருக்கேன். நெல்லடி. A few moments later. என்னடா இது ராராவா? அவனை அடிச்ச வலி இன்னும் என் கைக்குள்ளேயே இருக்கு. அந்த அந்த வலியையும் மீறி என் உடம்பும் மனசும் ஒரு பொம்பளை தேடுதுன்னா எவ்வளவு அலைச்சலும் அரிப்பும் இருந்தா அவளை கண்கட்டு வித்த மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பான்.
சரி இது மணிரத்னம் படமாச்சே, இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் நியாயப்படுத்தி அட்லீஸ்ட் ஏதாச்சும் வச்சிருப்பீங்களேன்னு பார்த்தா அதுக்கு வச்சீங்களே பாரு ஒரு டைலாகு. இது சீக்காலடி எனக்கு மற்றவனுக்கெல்லாம் பிபி சக்கரவாதி இதெல்லாம் வரும், எனக்கு இது அப்படி வச்சுக்கிய. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? சந்திராவை காணோம்னா ஒன்னு ஸ்கூல்ல போய் தேடணும், இல்ல ஹோம்ல தேடலாம், இல்ல ஹாஸ்டல்லையாவது தேடலாம். எந்த அளவுக்கு புத்தி பேத வச்சிருந்தா பிரார்த்தனை பண்ற ஏரியால போய் தேடிட்டு இருப்பீங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். சரி அங்க போய் பார்த்தா நான் தான் சந்திரா இல்லன்னு சொல்லுது. நீங்க உண்மையாவே சந்திராவை தான் தேடி போயிருந்தா சந்திரா இல்லன்னு உடனே திரும்பி வந்திருக்கணுமா இல்லையா? எதுக்கு சிரிச்சீங்க? இல்ல யங்ஸ்டர்ஸ்னு சொல்றீங்க, உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கிறத கேள்விப்பட்டேனே. என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள் நுழையுது, மத்தியானம் மயிலாட்டா வீட்டுக்குள் நுழையுது, இப்போ உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு. என் டைப்னா இந்திராணி தான். புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? உங்க அப்பா ஸ்தானத்துலதான் கமல் இருக்காரு. கமலுக்கும் த்ரிஷாவுக்கும் பல வருஷம் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும் போதே அப்பாவோட ஆளையே லவ் பண்றதெல்லாமாடா ஒரு லவ்? அக்கா கடத்திட வேண்டியதான். அக்கான்னு என் பொண்டாட்டி தானே எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி மேலே குறியா இருக்கிறேன். என்னமோ தெரியல குரு, அவங்கதான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. எது என் பொண்டாட்டி கண்ணுக்குள்ள இருக்காளா? முதல் தடவை பார்த்த உடனே எனக்கு தெரியும் எனக்கு நீ தான். சின்ன மேடம், ஐ மீன் உங்களுக்கு சித்தி முடியாது. ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. டே எங்க பெக்கர் மேடம், எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரெகுலரா வச்சுக்கல, அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போவேன். ஆறாவதா நம்ம பார்க்க போறது சூப்பர் பவர் செக்மெண்ட். கேப்டன் அமெரிக்காவே பனிச்சரிவுல மாட்டி பல வருஷம் புதைஞ்சு கிடப்பாரு. அவர் இம்மார்டலா இருக்கிறதால அவர் அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. நம்ம கேப்டன் காயல்பட்டினத்தை பல முறை சுட்டோம், ஒரு மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டோம், பனியில புதஞ்சும் பனிச்சரிவுல மாட்டியும் இயற்கையாலேயே அவரை கொல்ல முடியல. சிம்பு நாசுர அடியாளுங்கன்னு எல்லாருமே ஒரு தடவை சுட்டதும் பொசுக்கு பொசுக்குன்னு போய் சேர்ந்துருவாங்க. ஆனா நம்ம ஆளு பீரங்கியிலேயே போட்டாலும் எதுவுமே ஆகாது போல இருக்கே. கருப்பு என்ன அவனுக்கு கழுத்துல ரத்தமா இருக்கு? தண்டவாளத்துல தலை வச்சு படுத்திருந்தேன் தம்பி. ஒரு 4-5 ரயில் கழுத்து மேல ஏறி போயிடுறேன். ரயிலா? ஆமா, ஆளு படுத்துக்க கூட தெரியாம வண்டி ஓட்டிட்டு போறாங்க. இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? ஏய் இவன் என்னடா 4-5 ரயில் கழுத்துல ஏறிடுச்சுன்னு போறான். கிட்டத்தட்ட இந்தியன் 2 எல்லாம் பார்த்துட்டே மனுஷனுக்கு படம் பார்க்கற ஆசையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கமலும் மணிரத்னமும் கொடுத்த பில்டப்புக்கு 2 மணி நேரம் படத்துக்கு ஒரு 78 மணி நேரம் இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு பெருசா எதிர்பார்த்துட்டு வந்ததுக்கு நல்லா செய்க வாங்கினதுதான் மிச்சம். சொல்லண்டா உனக்கு இதெல்லாம் வேணான்னு. இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்க்கலண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. இல்ல ட்ரெய்லர்லயே பொழப்பா போச்சு. இன்டர்வியூக்களை பார்த்து நம்பி சிறுபடி வாங்கி உடம்பெல்லாம் அழுத்து போச்சு. அப்படியே முடிஞ்சு எடுத்த முதல் முடிவு நாயகனுக்கு விட பெட்டரா ஒரு கதையை ஆரம்பிக்கணும், அப்புறம் அதை படம் பிடிக்கணும். 18 மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இருக்காங்கன்னா இதை விட அப்பட்டமான பழிவாங்கல் இருக்க முடியுமா? ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த த்ரிஷா கேரக்டர் மட்டும் தூக்கிட்டா ஓகேவா இருந்திருக்கும். அந்த கேரக்டர் தான் அந்த படத்தையே இது பண்ற மாதிரி. த்ரிஷா தூக்கிருந்தா வேற மாதிரி இல்ல, த்ரிஷாவை சிம்புக்கு மட்டும் ஜோடியா காமிச்சிருக்கணும், இவரை கூட இது பண்ணா இல்ல. அதே மாதிரி அந்த நாசர் அவங்க கூட அந்த தப்புன்னு என்ன சொல்றது, அவ்வளவு வருஷமா பழகினவங்க எஸ்டிஆர் இதா மாறுறது ஓகே, அவங்க அப்பா பொண்ணுனால மாறிட்டாரு ஓகே. ஆனா இவங்க நாசரு அது எப்படி, அதுக்கு ஏதாவது ஒரு ரீசனே இல்லாம மாறுறது வந்து ஏத்துக்கவே முடியாத மாதிரிதான். இவ்வளவு பெரிய டானா போலீஸ் இல்ல அதுவுமே காட்டல, அவ்வளவு பெரிய டானா ஒரு பெரிய விஷயமா காட்டல வைக்கிறாங்க. டானா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவோம், வேற யாருன்னா அனுப்பி விட்டுருக்கலாம். இவரே போய் ஜெயில்ல ஒன்னும் புரியல, என்னன்னு தெரியல. த்ரிஷா வராங்க, என்னையா நடக்குது? இல்ல அசால்ட்டா போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. இல்ல அந்த அளவுக்கு அந்த பவர்ஃபுல் டான் இதுவும் இல்ல, அந்த டான் பண்ற வேலையும் எதுவும் பெருசா காட்டவும் இல்ல. அத ரொம்ப இது பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு அந்த அந்த த்ரிஷா வந்து இந்த வெடிச்சு விழுந்ததுக்கப்புறம் அந்த போய் பார்க்க போவாரு, அப்போ ஒரு அந்த சீன் ஏன் வச்சாங்க எனக்கு அதான் புரியவே இல்லை. இல்ல அதான் சொல்றேன், நீ யோசிச்சு பார்த்தாலுமே அது எவ்வளவு சீரியஸா காட்டினாலுமே அதுக்கு எவ்வளவு காமெடியா இருக்கும்.
அது அது ஏன் அப்படி ஒரு சீன் வச்சாங்கன்னு தெரியல. அது அதாவது அவங்க பக்கத்துல போய் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தா கூட சரிங்களா, அங்கேயே தடுப்பாரு. இவர் பாட்டுக்கு உள்ள போவார், கரெக்டா அவன் விழுந்துரும். அதுக்கப்புறமா தான் போலீஸ் வந்து சுத்தி அப்புறம் குனிஞ்சு பார்த்துட்டு அந்த சந்திரா நான் தான் லாஸ்ட்ல அந்த சிம்புவோட தங்கச்சியா, அது கொஞ்சம் அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அது முடிச்சிட்டு பார்த்தா விண்வெளி நாயகான்னு இவர் நடந்து போனதே அது காமெடி ஆயிட்டு அப்படின்னு அந்த படம் லாஸ்ட்ல. இல்ல அதான் அது ஒண்ணு அந்த அவங்க தங்கச்சியை ஏற்கனவே கமலே கண்டுபிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கேங்ஸ்டர் வாழ்க்கைக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சிம்புக்கு தெரியாம வளர்க்குற மாதிரியாவது காட்டியிருக்கணும். அதையும் இல்லாம இதையும் இல்லாம என்னத்தையோ எடுத்து குழப்பி அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஃபைட் சீன்ஸ் அந்த இதெல்லாம் நல்லதா எடுத்திருந்தாங்க. சன் சீன்ஸ்லாம் நல்லதா இருந்துச்சு. ஆமா அந்த ட்ரெஸ் அதான் சொல்றேன், ட்ரெஸ் தேவையே இல்லை. ஏதாவது லாஜிக் இது ஏதாவது லாஜிக் மிஸ்டேக், இவர் எப்படி குங்ஃபு போடுறாரு அப்படின்னு கேட்டக்கூடாதுன்னு அந்த ட்ரெஸ் போட்ட மாதிரி. அது தாடி மீசை அதாவது இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்காருன்னு எல்லாருக்கிட்டையும் காட்டணுங்காக அந்த தாடி மீசைய எடுக்காம வச்சிருக்காரா, அந்த மாதிரிதான் இருக்கு. நான் இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் பாருங்க, இவனுக்கு தாடி மீசெல்லாம் முளைச்சிருக்கேன் அப்படின்ட்டா. நார்மலா டிவில அந்த விண்வெளி நாயகா போட்டாலே எனக்கு சிரிப்புதான் வருது, யாருன்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்